வணக்கம். நான் இன்னைக்கு இந்த டிவிசி பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? என்ன அப்டின்னா, புரொடெக்ஷன் ஆஃப் வுமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோ தான். ஓகேங்களா? ஜென்ரலா போடுறேன். யார் வேணா பார்க்கலாம். அட்வொகேட்ஸும் பார்க்கலாம். ஜென்ரல் பப்ளிக்கும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது என்னன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிவிசி கேஸ்ன்னு சொல்லுவோம், டிவி கேஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா மஹிளா கோர்ட்டில் நடக்கும். அப்படி இல்லைன்னா சென்னை சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் நடக்கும். ஓகேங்களா? டிவிசி, டிவிசி கேஸு எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது எங்கே நடக்கும்னா சென்னை சிட்டி. இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும். ஓகேங்களா? இப்போ செங்கல்பட்டு மாதிரி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, செங்கல்பட்டுன்றது ஒரு டவுனு இல்லையா? அங்கே வந்து மஹிளா கோர்ட்டுன்னு இருக்கும். மஹிளா கோர்ட்டில் நடக்கும். ஓகேவா? அதாவது மஹிளா அப்படின்னா என்னன்னா பெண் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். சரிங்களா? அதாவது எல்லாம் தெரிஞ்ச மக்களுக்காக நான் இந்த வீடியோ போடவே இல்லைங்க. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் போடுற இன்டெப்த் இன்ஃபர்மேஷனு வேறு யாரும் போட மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். நான் சொல்கிற அளவுக்கு இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷனை வந்து வேறு யாரும் சொல்ல மாட்டாங்கன்றது மக்களுக்கும் தெரியும். கரெக்டுங்களா? என்னுடைய அட்வொகேட்டே என்னை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என் கூட இருக்கிற அட்வொகேட்ஸே, சார் நீங்கள் எல்லாருமே சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் தான் கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை வந்து யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. வெறும் சட்டத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. கோர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற ப்ரொசீடிங்ஸை யாருமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்க. என்னுடைய நண்பர். அவர் பேரெல்லாம் வேண்டாம், அவர் ஊரெலாம் வேண்டாம். அதாவது எனக்கு என்னென்னா, யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் எல்லாருக்குமே இது யூஸ் ஆகாது. எல்லாருமே இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. யார் எப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்களோ அவங்க தான் இதை பார்ப்பாங்க. யார் இப்போ கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு வக்கீல் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னுடைய வீடியோ யூஸ் ஆகும். பரவாயில்ல, இவர் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நான் யாரையும் தப்பால் எதுவும் பேசலை. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கரெக்டுங்களா? நான் வந்து லீகலில் புலி கிடையாதுங்க. நான் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ் ஆகலைங்க. கரெக்டுங்களா? நான் இங்கே லோக்கல் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு இதெல்லாம் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இல்லையா? ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிற நாலேஜை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். மஹிளா என்றால் பெண் அப்படின்னு அர்த்தம். பெண்கள் நீதிமன்றம். கரெக்டுங்களா? என்ன சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை தான் சொல்கிறீங்க, பெருசாக ஒன்றும் நீங்கள் சொல்லலையே அப்படின்னா, பெருசாக சொல்கிறவங்களோட வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. என் வீடியோவை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? நான் பாமர மக்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, பாமர மக்கள், ஏழைப்பாழைங்க, படிப்பறிவு இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன், கரெக்டுங்களா, கோர்ட்டுனா என்னன்னே தெரியாதவன், கரெக்டுங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். படித்தவங்களுக்காக நான் போடலை. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்களுக்கு நான் போடலை. சரிங்களா? அதனால் வந்து என்ன சொல்கிறது, அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க. எனக்கு அது தேவையில்லாத விஷயம், நான் கண்டுக்க கூட மாட்டேன். ஓகேங்களா? என்னுடைய கடமை வந்து பணி செய்து கிடப்பது, அவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? இப்போ மஹிளா அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஹிந்தியில் மஹிளா அப்படின்னா பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பெண்கள் நீதிமன்றம். கரெக்டுங்களா? அங்கே தான் இந்த டிவிசி கேஸ்லாம் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து போகிற கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் சைதாப்பேட் போவேன், எக்மோர் போவேன், அதுக்கப்புறம் ஆலந்தூர், தாம்பரம், செங்கல்பட்டு, அப்புறம் இந்த ஜார்ஜ் டவுனு, ஹைகோர்ட்டு, ஃபேமிலி கோர்ட்டு, சிட்டி சிவில் கோர்ட்டு, இங்கெல்லாம் நான் போவேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது. அங்கே வந்து இந்த டிவிசி கேஸ் நடக்கும். கரெக்டுங்களா? ஊரில் அப்படின்னா அது டவுன் அப்படின்னா அங்கே மஹிளா கோர்ட் இருக்குது. அங்கே வந்து அந்த டிவிசி கேஸ்லாம் வந்து நடக்கும். கரெக்டுங்களா? நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த டிவிசி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்டு. இந்த ஆக்ட் வந்து யாருக்கு பாதகம் அப்படின்னா, இன்னசென்ட் ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சூதுவாது தெரியாதவங்க, நல்லதையே மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தவங்க, கெட்டது தெரியாதவங்க. கரெக்டுங்களா? அந்த சூதுவாது தெரியாத, நல்லதை மட்டுமே கற்றுக்கிட்டு வாழ்ந்த இன்னசென்ட்டான ஆண்கள் மேலே இந்த டிவிசி கேஸை வந்து பொய்யா சில பேர் போடுறாங்க. கரெக்டுங்களா? அப்படிலாம் அந்த கேஸில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த இன்னசென்ட் ஆண்கள் வந்து காலி ஆகிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு ஹாரிபிள் லா, டேஞ்சரஸ் லா இது. கரெக்டுங்களா? இந்த டிவிசியை பொறுத்த வரைக்கும் விக்டிம் யார்? டிவிசி ஆக்டில் வந்து விக்டிம் யார்? பெண். இந்த பொய் கேஸ் போட்டால் அந்த கேஸில் விக்டிம் யார்? ஆண். விக்டிம்னா பாதிக்கப்பட்டவன், அக்ரீவ்டு பர்சன். கரெக்டுங்களா?
டிவிசி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரீவ்டு பர்சன்னு வரும். அந்த ஆக்ட் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அக்ரீவ்டு பர்சன் யார் அக்ரீவ்டு பர்சன் டிவிசியில் பெண்கள் தான் அக்ரீவ்டு பர்சன். இப்போ அதே கேஸை வந்து பொய் கேஸாக போடும்போது அந்த இடத்துல அக்ரீவ்டு பர்சன் யார்? ஆண்கள், மென். அவங்க தான் விக்டிம். சரிங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இந்த இன்னசென்ட் ஆண்களுக்கு வந்து இது வந்து ஒரு டேஞ்சரஸான லா இது. கரெக்டுங்களா? அதாவது ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து கணவன்மார்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவிசி பேர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. டிவிசி பேர் ஆக்ட். ஒன்று டிவிசி ஆக்டை டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை படித்து பாருங்கள். இல்லை டிவிசி பேர் ஆக்ட் ஒரு ₹100 கொடுத்து சீதாராமன் கம்பெனியில் வாங்கி படிங்க அதை. கரெக்டுங்களா? அந்த புக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும். திருமணமான ஒவ்வொரு மனுஷனுடைய வீட்லேயும் அந்த புக்கு இருக்கணும். கரெக்டுங்களா? ஆண்கள் தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தீமையிலிருந்து, அல்லாஹ் பாதுகாக்கணும். கரெக்டுங்களா? எல்லாரையும், அதாவது நல்லவர்களை. கரெக்டுங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்க சொல்லுவாங்க, ஏம்மா உன் புருஷன் வேலைக்கு ஆகலையா, ஒழுங்காக வழிக்கு வரமாட்டானா, உனக்கு மியூச்சுவல் கன்சென்ட் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டானா, அவன் மேலே ஒரு டிவிசி கேஸை போட்டு விடு, ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வருவான். இதுதான் மேட்டர். சரிங்களா? அதாவது என்னென்னா, எனக்கும் உனக்கும் செட் ஆகலை, ஒழுங்காக எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிடு, நம்ம 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலாம், மனம் ஒத்து பிரிஞ்சிடலான்னும் போது கணவர் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னுவார். ஓஹோ, சரி நீ கொடுக்க மாட்டியா, சரி ஓகே, உங்கள்கிட்ட நான் எப்படி வாங்கணுமோ வாங்கிக்கிறேன். எப்படி வாங்கிக்குவ? அந்த கணவன் மேலே ஒரு எம்சி கேஸும் ஒரு டிவிசி கேஸும் போடணும். வேறு ஒன்றும் கிடையாது. இதோ நம்முடைய நண்பர் வந்துட்டார். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.